மனசு தாங்க எல்லாமே. நம்ம மனசை பத்தி ஒரு சின்ன ஃபேக்ட் பார்ப்போம். மனசும் மண்ணும் ஒண்ணுதாங்க. மண் எப்படி தன் மேல விதைக்கிற விதைய நல்லதா கெட்டதான்னு யோசிக்காம தன் மேல என்ன விதை விதைச்சாங்களோ அதை அப்படியே அறுவடை பண்ணி கொடுக்கும். நல்ல விதையா இருந்துச்சுன்னா நமக்கு அதனால நல்ல பயன் கிடைக்கும். இதுவே நமக்கு தேவையில்லாத ஒரு கெட்ட விதை, நச்சு விதையா இருந்தா அதோட செடியால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நம்ம மனசும் இதே மாதிரி தாங்க. நம்ம என்ன எண்ணங்களை உள்ள விதைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலையை நம்மளை சுற்றி உருவாக்கி கொடுக்கும். நம்ம நல்ல உணர்வுகளையும் நல்ல எண்ணங்களையும் நேர்மறையான எண்ணங்களையும் பாசிட்டிவான எண்ணங்களையும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளை சுற்றியும் பாசிட்டிவான சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்க முடியும். அதுக்கு நேர்மாறா கஷ்டம், கடன், ரொம்ப வறுமையா இருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லிட்டு நெகட்டிவாவே நம்ம இப்போ நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளை சுற்றியும் நெகட்டிவான ஒரு சூழ்நிலையை மட்டும்தான் நம்ம உருவாக்குவோம். அந்த சூழ்நிலையிலே தான் சுற்றிட்டு இருப்போம். ஸோ ஒரு சூழ்நிலையை பாசிட்டிவாக பார்க்கறதுக்கும் நெகட்டிவாக பார்க்கறதுக்கும் உரிமையாக நம்ம கையில் தான் இருக்குது. மனசு தான், மைண்ட் செட் தாங்க எல்லாமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.